வெல்கம் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபார் லூப்ஸை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம லூப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டேட்டிவாக நம்ம நினைக்கிற டைம்ஸ் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி ஃபர்ஸ்ட்டாக ஃபார் லூப்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபார் லூப்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார் கீவேர்ட் கொடுத்துக்கணும். அண்ட் தென் நம்ம ஒரு இட்டரேட்டர் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும். நம்ம எப்பொழுதும் இதுக்கு நேம் ஐ தான் வைப்போம். ஜெனரலா ஐ இட்டரேஷன் அர்த்தம். ஓகே, அண்ட் தென் நம்ம என்ன கொடுக்கணும்னா, எது வரைக்கும் இந்த ஃபார் லூப் ரன் ஆகணுங்கிறத, அதாவது இதுக்கான கண்டிஷன் ஐ 10 விட, அதாவது இங்க கொடுத்துருக்கோம்ல இந்த ஐயோட வேல்யூ 10 விட சின்னதா இருக்கிற வரையும் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்ததா தான் நம்ம வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, இங்க வேல்யூ 0 இருக்கா, இப்போ நம்ம ஐ பிளஸ் பிளஸ் கொடுப்போம். வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும் ஒரு தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச உடனே. அடுத்ததான் கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம். இங்க என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் கன்சோல்ல ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, ரன் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0 இனிஷியலைஸ் பண்ணிருக்கோமா. ஓகே, கண்டிஷன் செக் பண்ணோம். ஐ வந்து 10 விட சின்னதா இருக்கா ஐயோட வேல்யூன்னு. கண்டிஷன் ட்ரூ ஆன உடனே ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஐயோட வேல்யூ 0 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 0 பிரிண்ட் பண்ணோம். அண்ட் தென் ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்து. அப்போ ஐயோட வேல்யூ 1 இருக்கும். அகைன் கண்டிஷன் செக் பண்ணோம், திரும்ப ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம், அண்ட் தென் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம். இப்படி ரிப்பீட்டேட்டிவா இந்த கண்டிஷனை மீட் பண்ற வரையும் இது எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ இதோட வேல்யூ 10க்கு ஈக்குவலா ஆகுதோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிறத பிரேக் பண்ணி நிறுத்திக்கும். அதனாலதான் நம்மளுக்கு 9 வரையும் கன்சோல்ல பிரிண்ட் பண்ணிருக்கு, அதுக்கு மேல பண்ணல. இதவே நாம ரிவர்ஸ்லயும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, ஐயோட வேல்யூல 10 கொடுத்துக்கலாம். அதே போல ஐ வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கிற வரையும் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது இங்க நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்தா அது சரியா இருக்குமா, நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்க ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10 இருக்கும். 10 வந்து 0வோட பெருசு, அதனால எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் ஆனா இது இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே தான் போகும், எரரை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்காக நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரா மாத்திடணும். சாரி, இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷனை டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷனா மாத்திடணும். இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஐயோட வேல்யூ 1 லெஸ் தென் ஆகிக்கிட்டே வரும். அண்ட் தென் கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டே வரும், கன்சோல்ல பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். பாருங்க, உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 10 இருக்கா, அண்ட் தென் செக் பண்ணும். 10 வந்து கிரேட்டர் தென் 0வா, ட்ரூ ஆகும். ஸ்டேட்மெண்ட் குள்ளார போகும், ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணும், அண்ட் தென் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணும். இப்படி இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே, இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இதோட வேல்யூ 0 ஆகும் பொழுது 0க்கு ஈக்குவல் ஆகிடுது. அதனால ஃபார் லூப் ரன் ஆகிறத நிறுத்திக்குது. ஓகே, இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் சிம்பிள் தான் கொடுக்கணுமா கண்டிஷனுக்கு அப்படின்னு கேட்டா இல்ல, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, 0வும் கீழே பாருங்க 1 வரையும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. எப்ப 0 வருதோ அப்ப பிரேக் பண்ணிக்குது. ஆனா இப்போ 0 வரப்ப பிரேக் பண்ணாது, 0வோட கீழே போகும்போது தான் இந்த லூப்பை பிரேக் பண்ணும். பாருங்க, உங்களுக்கு 0 வரையும் எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. ஓகே, இதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல வந்தது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை செட் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. And this is Developer Blats. I'm Yoga Gunona Segaran. See you to the next video.